இந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம நிறைய கடைகள் இருக்குது, என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். ஷாப்பிங் பண்ணுற ஏரியா போடுறது வந்து லீஷர் ஸ்கொயரில் தான் இருக்கும். இங்கெல்லாம் நிறைய ஷாப்ஸ் இருக்குது, அதனால எதனா வாங்கலாமா அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து ஐமேக்ஸ் இருக்குது. ஒரு வழியாக வந்துட்டுங்க லீஷர் ஸ்கொயருக்கு. ஸோ இங்கே நிறைய ஷாப்பிங் பண்ணுற இடம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். சரி அதனால் ஷாப்பிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். பார்ப்போம், முடிச்சுட்டு சொல்கிறேன் என்ன பண்ணணுன்னு. ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி சாப்பிடலான்னு சொல்லிட்டு காலைல ஒரு கடையில் சாப்பிட்டோம். இப்போ மதியம் வந்து மெக்டானல்டு இருக்குது, மெக்டானலில் போய் சாப்பிட்டு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக கடை வீதிக்கு வந்தாச்சுங்க. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட மணி 4 தான் ஆகுது. அதுக்கே இவ்வளோ வந்து டிராஃபிக்கு ப்ளஸ் வந்து இவ்வளோ வண்டிகள் போக ஆரம்பிச்சிச்சு, இருட்டாக ஆரம்பிச்சிச்சு. ஏகப்பட்ட ஃபுட்ஸ் அருமையாக இருக்குது. என்னன்னு தெரில. சிக்கனு, ஃபிஷ் அண்ட் சிப்ஸு, நிறைய ரோலு, எல்லாமே இங்கே பார்த்திங்கன்னா பர்கர் அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபீனிக்ஸ் தேட்டர். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிருக்குன்னு அப்போ போகுதுன்னு தெரியாமல் நம்ம போயிட்டே இருக்கோம். எங்கே போகுது, என்ன வாங்க போகிறோன்னா ஒன்றும் தெரியல. ஸோ ப்ரைமார்க். ஸோ இந்த ஷாப் ப்ரைமார்க்குன்றதில் வந்து எல்லாமே கிடைக்கிது. ஸோ இது வந்து லீஷ் ஸ்கொயர் பக்கத்தில் தான் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே வந்து ட்ரெஸ் வேணும்னா நம்ம எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். ஷாப்பு நம்ம ஊரில் பிக் பஸார் மாரி தான். இங்கே எல்லாமே குட்டி கிடக்குது. நீங்கள் என்ன வேணுமோ வந்து ஒரே கடையில் இவ்வளோ வந்து வாங்கிக்கலாம். ரேட்டும் வந்து மாடரேட்டாக தான் இருக்குது. என்ன வாங்குறதுன்னு தான் தெரியல. ஆனால் நமக்கு ஷாப்புக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து இந்த இடத்துல முடிச்சிட்டோம் வச்சுட்டு. அப்போ நிறைய வெரைட்டியான வந்து க்ராசன்ட்டு அதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம பார்க்குறது வந்து லண்டன் வந்து லேட் நைட்டில் எப்படி இருக்குன்னு தான். ஏகப்பட்ட கடைகள் வந்து கணக்கே இல்லாமல் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்தோன்னா நீங்கள் தேட்டர் இருக்குது, ஃபுட்டுக்கு வந்து மெக்டொனால்டு, KFC, பர்கர் கிங், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ரெண்டாவது வந்து கிளாத்ஸ்லாம் வாங்கினா நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் செக் பண்ணலாம். எங்கே வந்து நீங்கள் வந்து ட்ரெஸ் வாங்கினா ப்ரைமார்க் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, ஒரு கடை. அது வந்து நம்ம ஊர் பிக் பஸார் மாரி ரொம்ப வந்து மாட்ரேட்டாக வந்து ரொம்பவும் காஸ்ட்லி இல்லாமல் இருக்கும். நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ஷாப்ஸு, தேட்ரு, பஸ்ஸஸ்ஸு. இப்போ எங்கே இருக்குன்னா இது வந்து டென்மார்க் ஸ்ட்ரீட் பஸ் ஸ்டாப். நேரத்துக்கு எத்தனை பஸ் வந்துகிட்டே இருக்குது. அடுத்து எங்கன்னா போனால் நம்ம சைக்கிள் ரிக்ஷா இருக்குது, கலர் கலராக கார்ஸு, லண்டன் பஸ்ஸஸ்ஸு. நீங்கள் எந்த காலத்து கார்லாம் வச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து இதே இடத்துல நம்ம வந்து நாகர்கோவிலுடைய ஆரியபவன் இந்தியன் வெஜ் ரெஸ்டாரண்ட் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. இது காஸ்ட்டும் பார்த்தா இவங்களும் பார்த்தா எல்லாம் அதிகமாக தான் போட்டிருக்காங்க. நம்ம வந்து காஸ்ட்டையும் பார்த்துடலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டான நேரத்தில் நம்ம ஆன் பண்ணியிருக்கோம் போல் செம்மையாக வந்து ஜொலிக்குது. வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் எங்கேருந்து ஆரம்பிச்சோமோ இந்த வெஸ்ட்மினிஸ்டர் பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் இந்தமாரி ஒரு இடம் இருக்குது. சரியான ஹைட்டில் ஏறினா காலைல பார்த்த க்ரூஸ்லாம் இதான். ஸோ அதே இடத்துக்கு வந்துட்டோம். ரிட்டன் வந்து வாட்டர்லூ ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கோம். நம்ம பல ஏரியாவை இன்றைக்கி கவர் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ மக்களே. வாட்டரில் வந்து காலைல இறங்கி இந்த லெஃப்ட்டில் போனோம். இப்போ வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக ஆள் பார்த்தா நிறைய க்யூவாக இருக்காங்க, கூட்டமாக இருக்காங்க. பஸ் வருது பாருங்கள். அந்த ரோட் வழியாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே இங்கே வந்து ஒரு வழியாக வந்து இங்கே வந்து ஜாயின் ஆகிட்டாங்க. இதுதான் வாட்டர்லூ ஸ்டேஷனு.
மேலே போட்டுருக்கு பாருங்க. ஸோ நீங்கள் லண்டனுக்குள்ளே வந்து இங்கே வந்து சுற்றணும் மெயின் ஸ்பாட்டு. நீங்கள் வந்து வாட்டர்லூ ஸ்டேஷன் வந்தால் மட்டும்தான் இந்த லண்டனில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நீங்கள் பக்கிங்ஹாம் பேலஸாக இருக்கட்டும், வெஸ்ட்மினிஸ்டர் அபேவாக இருக்கட்டும், இல்லை வந்து லீ ஸ்கொயராக இருக்கட்டும், நீங்கள் எங்கே போனாலும் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து இங்கே இறங்கி நீங்கள் சுற்றி பார்க்கணும்.